ஸோ மக்களை ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கருப்பு படம் பார்க்க வந்துட்டோம். ஆர்ஜே பாலாஜி கொடுத்த பீடிங்கை வச்சு. ஸோ பார்த்துட்டு என்னதான் படம்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே கடனில் இன்னும் எப்படி ஜாம் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் லேனா தேட்டருக்கு படம் பார்க்க வந்துட்டோம், கருப்பு படம் பார்க்க. ஸோ டிக்கெட்டே கிடைக்கல கைஸ். ஒரு வழியாக ஆன்லைனில் புக் பண்ணி வந்தாச்சு. அப்புறம் மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை கொஞ்சம் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். கமான் 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 வாடா. அவாய்ட் பண்ணிருக்கேன். யூ டோன்ட் வாண்ட் டு அவாய்ட், ஐ வில் பிகம் நோ ரிஸ்க். ஸோ ஒரு வழியாக 3:30 ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். உள்ளே போங்கன்னு அனுப்பிச்சி வச்சாங்க. இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கியூ. ஸோ அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு குட்டி ஃபைட் அண்ட் அரட்டையை போட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு என்ட்ரன்ஸ் ஆகிறோம். கால் வைக்க இடம் இல்லை, அவ்வளோ ப்ரௌடு. அப்புறம் தேட்டருக்கு போனால் நமக்கு திங்கிறதுக்கு எதாவது வேணும் இல்லையா, 3 மணி நேரத்தை ஓட்டணும்ல. ஸோ போய் ஒரு கோக் ஒன்று வாங்கிட்டோம். கோக் வாங்கிட்டு அண்ட் தென் ஸ்வீட் கார்ன் வாங்கலாம்னு பிளானு. ஸோ ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு நேராக உள்ளே போயிட்டோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, இன்டர்வலுக்கு வந்திருக்கோம். பின்னாடி வரீங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வாஸ் வெரி அல்டிமேட். என்ன கதைனா, இப்போ நாட்டில் எக்ஸ்ட்ராக்டாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கோர்ட்டுக்கு போனோம்னா உடனே நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாச்சு. அண்ணன் இப்போ வந்து அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். எப்படி ஐயோ மீண்டும் மீண்டுமா என்ன சொல்றது, செகண்டமே போடுறாங்க போல. A few moments later. ஆக்சுவலி மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நாட்டில் எக்ஸாக்டாக நடக்கிற விஷயம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போனோன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என் கேஸை ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்களா, மாட்டாங்கல்ல. இப்போ கோர்ட்டுக்கு போனால் அதே தான், ஹியரிங் வாய்தானு எவ்வளோ நாள் தள்ளி போகும், அதே விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப எனக்கே அவ்வளோ ஒரு காண்டாக இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும், எல்லாரோட எமோஷனலையும் அவங்க வெறி ஆகிட்டார். அண்ணன் சேரை பிடிச்சிட்டாரு. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு வெளில வந்தால் எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட க்ரௌடு. ஸோ ஜிபே வேறு நாட்டோவில் வந்துட்டாங்க. என் கூட வந்து என் ஃப்ரெண்டாக வீடியோ ஓடுறான்னா அவன் என் தலையில் எந்த சைடு நின்று பெயின் பார்த்து நிற்கிறான். ஒரு வழியாக பில்லை வாங்கியாச்சு கைஸ். பில்லை வாங்கிட்டு ஸோ அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் பாப்கார்ன், மூவிக்கு தேவை பாப்கார்ன் இல்லாமல் மூவி ஓன் கிட் கம்ப்ளீட் ரைட். பாப்கார்ன், மெரண்டா அண்ட் கோல்ட் காஃபி, பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ளே போனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போன எல்லா விஷயத்தையும் இவங்களே காலி பண்ணிட்டானுங்க. நான் ஒன்று சாப்பிட்றதுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என் வீடியோலாம் எப்படி டெலீட் பண்ணலான்னு சதி திட்டம் திட்டிட்டு இருக்கானுங்க பாருங்க. அவருக்கு என்ன ஆகுதுன்னா, என் வீடியோ மட்டும் எதுக்கு டெலிட் ஆகும்? டெலிட் கொடுத்தா எல்லா வீடியோ தெரியாம என் வீடியோ மட்டும்னா அது தெரியாம கிடையாது. இந்த படத்தோட மொத்த கதையே 3 கேஸ் தான் கைஸ். ஒன்று நகை திருட்டு, இன்னொன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இன்னொன்று ஒரு பர்சன் உயிரோட இருக்கப்பே அவன் செத்துட்டான்னு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் இதுக்கு எகென்ஸ்டா அவங்க கேஸ் போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. ஃபைனலாக அவங்க ஜெயிக்கிறாங்க. இதுதான் வந்து இதோட ஃபுல் கதையே. இதில் ஆர்ஜே பாலாஜி தான் பார்த்தீங்கன்னா வில்லன். ஸோ இந்த கோளோட வாசல்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் கருப்பு. இங்கே நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்து அந்த காவல் தெய்வம் கருப்பே வந்துட்டு லாயராக வராரு. அவர் தான் சூர்யா. இதுதான் கதைங்க. ஸோ இதில் வந்து நடுவில் நமக்கு நிறைய படத்தை ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம லியோ படம் சீன் இருக்குல்ல, அந்த லியோ படத்தோட சீனை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சீனில் லியோவில் ஒரு மர்டர் நடக்கும்ல, அது நடக்காமல் ஸ்லைட்லி கொஞ்சம் கிளைமேக்ஸை மாற்றிருப்பாங்க.
ஆர்ஜே பாலாஜி கேஸ் போட்டு கோட்டையே மாற்றிடுறாரு. ஸோ கோட்டை வந்துட்டு ஒரு ஐடி பார்க்குக்கு மாற்றிடுறாங்க. ஸோ அந்த ஐடி பார்க்கில் கருப்பு கிடையாது. ஓகே, கருப்புசாமியோட ஸ்டாச்சு இல்லைங்க. அந்த புதுக்கோட்டு கருப்புசாமியோட எல்லைக்குள்ளே வராது. ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து மறுபடியும் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே வந்துட்டு இப்போ சிங்கம் சூர்யாவாக வந்துட்டு களம் இருக்கிறாங்க. கருப்புசாமி வந்துட்டு சிங்கம் சூர்யா கெட்டப்பில் இங்கே வராரு. ஸோ ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வந்து வக்கீலாக வராரா, இங்கே வந்துட்டு சிங்கம் சூர்யாவாக வராரு. எல்கேஜி கொண்டு வராங்க. எல்கேஜி மூவியில் அங்கே வரப்போ அங்கே ஒரு அரசியல்வாதியாக வராரு. இதுதான் இந்த படத்தோட ஃபுல் கதையும். ஆனால் ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு. A few moments later. ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டு நேராக வண்டியை டீ டைம் கூப்பிட்டாச்சு கைஸ். அங்கே ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஆட்டோ அடிச்சுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கைஸ். ஓகே, பாய். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க.